Hello my dear students, welcome to SLMNS Academy. So last class la நம்ம units and dimensions உடைய part 1 பார்த்திருந்தோம். அதில் என்னெல்லாம் பார்த்தோம்? Dimensional analysis பார்த்தோம் இல்லையா? அதுடைய கான்செப்ட் ஃபுல்லாக தரவா பார்த்தாச்சு. ஸோ இந்த கிளாஸில் as promised மீதி இருக்கிற டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். என்னெல்லாம்னா significant figures, rounding off, measuring instruments and error analysis. ஸோ இந்த 4 கான்செப்ட்மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் நிறைய வருது. அண்ட் இந்த கான்செப்டை நம்ம இன்னைக்கு சூப்பர் சிம்பிளா சூப்பர் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ரெடியா? ஸோ எஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ரொம்ப சிம்பிளிஃபை ஃபார்மேட்ல கத்துக்க போறோம். ரைட்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் பண்ணுறீங்கனாலும், என்ன ஒரு மெஷர்மெண்ட் வேல்யூ நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் அதில் ஒரு லெவல் ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கும். அது 100% அக்யூரேட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் இருக்கலாம், மேனுவல் எரர் இருக்கலாம், ஏதோ சம் அன்சர்டனிட்டி அதில் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அந்த வேல்யூ ரிலேபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை மெஷர் பண்ணுறாங்க. ரைட்? ஸோ அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹவு மெனி டிஜிட்ஸ் இன் மெஷர்மெண்ட் ஆர் மீனிங்ஃபுல் அண்ட் ரிலேயபிள். எந்த அளவுக்கு அது மீனிங்ஃபுல்லாக இருக்கு, எந்த அளவுக்கு அது ரிலேயபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ராட் எடுத்துக்கலாம். அந்த ராடோட லெங்த் வந்து 12.4 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா இருந்தாலும் அதுல வந்துட்டு சர்டன் நம்பர் ஆஃப் கிளியர் கட் டிஜிட்ஸ் இருக்கும். சர்டன் டிஜிட்ஸ் நம்ம சொல்லுவோம். சில ஒரு அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒன் டிஜிட் வந்து எப்படி இருக்கும்னா டவுட்ஃபுல்லான டிஜிட்டா இருக்கும், அன்சர்டனா இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எஸ்டிமேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? அப்போ இந்த யூஸ்வலி அது எப்போ இருக்கும்னா பாயிண்ட்டுக்கு அடுத்தபடியாக தான் இருக்கும். நம்ம அந்த டெசிமல் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், ரொம்ப நியரஸ்டா இருக்கும். அங்கே தான் எரர்ஸ் நமக்கு நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அன்சர்டன் டிஜிட்ஸ். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே 1 and 2 இது வந்து நமக்கு எந்த டவுட்டுமே இருக்காது, டவுட்லெஸ். ஸோ இது வந்து சர்டன் டிஜிட்ஸ். அண்ட் இந்த 4ங்கிறது எஸ்டிமேட், அதாவது அன்சர்டன் அல்லது டவுட்ஃபுல் டிஜிட். ஸோ அப்போ இது 3 சேரும்போது இங்கே 12.4ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குன்னா 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ஸோ எந்த ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த மெஷர்மெண்ட்ல வந்து எப்படி இருக்கும்னா நம்பர் ஆஃப் ரிலேயபிள் டிஜிட்ஸ் இருக்கும், அது போக ஒரே ஒரு அன்சர்டன் டிஜிட்டும் இருக்கும். அப்படிதான் நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை கவுண்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ங்கிறது தான் அதோடைய ரிலேயபிலிட்டியை குறிக்குது. ரைட்? ஓகே, இது அதனால தான் நம்ம இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ரூல் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். எல்லா நான் ஜீரோ நம்பர், ஜீரோவை தவிர இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே சிக்னிஃபிகண்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், 146 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இது எல்லாமே நான் ஜீரோ. அப்போ இங்கே 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நான் இங்கே எஸ்எஃப்னு குறிச்சிருக்கேன். ஓகேயா? 5.2 kg. ஸோ ரெண்டுமே நான் ஜீரோ தான். பாயிண்ட் வந்தால் பிரச்சனை இல்லை. ஓகேயா? ஸோ 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அகைன் செகண்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க, 0 between நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். அப்போ இதுக்கு இந்த ரூலுக்கு அழகான ஒரு பேர் இருக்கு பாருங்க, சாண்ட்விச் ரூல். சாண்ட்விச் தெரியும் இல்லையா? ஸோ மேலே ஒரு பிரெட் பீஸ் இருக்கு, கீழே ஒரு பிரெட் பீஸ் இருக்குதுன்னா உள்ள வந்துட்டு நம்ம சீஸ், அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் போட்டு வைக்கிறோம்னு வைங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் யார் தான் அர்த்தம் கொடுக்குறோம், அந்த மேலே கீழே இருக்கிற பிரெட் பீஸ் அர்த்தம் கொடுத்துரும். அதனால தான் அது சாண்ட்விச் நம்ம சொல்றோம். அப்படிதான் இங்கேயும் என்ன பண்றாங்க, ஒரு நான் ஜீரோ டிஜிட் இருக்கு, இங்கே ஒரு நான் ஜீரோ டிஜிட் இருக்குன்னா நடுவில் எத்தனை ஜீரோ இருந்தாலும் அத்தனை ஜீரோவும் சிக்னிஃபிகண்டா மாறிடுது. ஓகேயா? சாண்ட்விச் ரூல் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா நீங்க இதை கொஸ்டின்ஸ்ல சால்வ் பண்ணிட முடியும். ஓகேயா? ஸோ அப்போ 1003 இதுல வந்துட்டு நடுவில் எத்தனை ஜீரோ இருந்தாலும் கவலை இல்லை, முன்னாடி பின்னாடி யார் இருக்கா, நான் ஜீரோ டிஜிட் இருக்குது. அப்போ 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அதே மாதிரி தான் நான் டெசிமல் பாயிண்ட் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஸோ 7.06ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, 1 2 இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இதுக்கும் வேல்யூ வந்துடும் 3 significant figures. Next rule என்னன்னு பாத்தீங்கன்னா, leading zeros are not significant. leading zeros-னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஜீரோஸ், அதாவது நம்பருக்கு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், அது நாட் சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். அப்போ எங்க இருந்து, அதாவது என்ன சொல்றாங்க இங்க, 0 பிஃபோர் த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட். ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்னது 0.05னா ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வந்து 5 தான். அங்கிருந்து தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஆரம்பிக்குமே தவிர்த்து முன்னாடி இருக்கிற ஜீரோஸ்லாம் நாட் சிக்னிஃபிகன்ட், அதை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ இங்க இவனுக்கு மட்டும்தான் நமக்கு வேல்யூ கொடுக்கணும், 1 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அதே மாதிரி இங்கேயும் இவங்களெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, இங்க மட்டும் தான் நம்ம வேல்யூ கொடுக்குறோம். இவங்க யாரு, சாண்ட்விச் ரூல்ல வந்துருவாங்க, 6க்கும் 8க்கும் நடுவில் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இங்க 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். நெக்ஸ்ட் ரூல் என்னன்னு பாருங்க, ட்ரெய்லிங் ஜீரோஸ். நான் ஜீரோ டிஜிட்டுக்கு தாண்டி பின்னாடி வரக்கூடிய ஜீரோஸ் are significant only if a decimal is present. அங்க டெசிமல் பாயிண்ட் இருந்தா மட்டும்தான் இந்த ட்ரெய்லிங் ஜீரோஸ்க்குமே வேல்யூ இருக்கு. ரைட்? நிறைய பேர் இங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இங்க கூட விட்டுருவாங்க, பரவாயில்ல 5ல தான் ஒரு நல்ல வேல்யூ இருக்குன்ட்டு. ஆனா 700 இருக்கும்போது
700 எவ்வளோ பெரிய நம்பர், அப்போ கண்டிப்பாக இதுவும் சிக்னிஃபிகண்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தப்பு பண்ணிடுவோம். அப்படிலாம் எவ்வளோ பெரிய நம்பர்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. பின்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கா, இங்கே இந்த புள்ளி தான் மேட்ரு. ஓகேயா? ஸோ டெசிமல் பாயிண்ட் இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ 700 மீட்டர்ஸ் மட்டும் தான் இருக்குதுன்னா இது வந்து நான் சிக்னிஃபிகண்ட். இது எல்லாமே வந்து வேல்யூ வராது, இது மட்டும் தான் வேல்யூ வரும். ஸோ 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இங்கே என்ன ஆயிடுச்சு, 700.0 வந்துருச்சு. 700.0 வந்துருச்சுன்னா இங்கே டெசிமல் பாயிண்ட் வந்துருச்சு. டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ட்ரெயிலிங் ஜீரோஸுக்கு வேல்யூஸ் இருக்குது. ட்ரெயிலிங் ஜீரோஸ்க்கு வேல்யூஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆயிரும், 1 2 3 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதே மாதிரி 37.00 வருது. அப்போ 0.00 வந்தாலும் ட்ரெயிலிங் ஜீரோஸ் அவங்களுக்கு வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அங்கே பாயிண்ட் வந்துருச்சுனாலே அந்த ஜீரோஸ்க்கு வேல்யூ வந்துடும். ஒன்றுமே இல்லை, 700 டாட் மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கூட இந்த டாட்டுக்கு அகெயின் அந்த ஜீரோஸ்க்கு வேல்யூ வந்துடும். அந்த டாட் இல்லைன்னா ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது. புரியுதா? ஸோ டெசிமல் மேக்ஸ் ஆல் ஜீரோஸ் சிக்னிஃபிகண்ட். எல்லா ஜீரோஸும் சிக்னிஃபிகண்டாக இங்கே மாறிட்டாங்க. ரைட்? சி இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன். அண்ட் இங்கே என்ன ஆகும்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் கன்வர்ஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, யூனிட் கன்வர்ஷன்ஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்கும் அது அஃபெக்ட் ஆகாது. சி 28 கிலோமீட்டர்ஸ் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு 28ல 1 2. ஸோ 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அந்த கிலோமீட்டரை நான் என்ன பண்ணிட்டேன், மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர்ஸ் தான். அப்போ 28,000 மீட்டர்ஸ். பட் இங்கே என்னன்னா நான் டெசிமல் பாயிண்ட் வைக்கல இல்லையா, டெசிமல் பாயிண்ட் வைக்கலங்கும் போது அகெயின் இந்த 1 2 தான் கன்சிடர் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கிடையாது, இதெல்லாம் நான் சிக்னிஃபிகண்ட் ஆயிடும். இங்கேயும் டெசிமல் இல்லை, சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணி இத்தனை ஜீரோ வந்தாலும் இதெல்லாம் நான் சிக்னிஃபிகண்ட் ஆகிடும். இங்கேயும் 1 2 தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அகெயின் நான் எங்கே யூனிட் கன்வர்ஷன் மாற்றினாலும் எனக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் மாறலை, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் மாறலை, அதே தான் வருது. ஓகேயா? ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து யூனிட் கன்வர்ஷன் பண்ணால் மாறுமான்னு கேட்டால் மாறாது. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஹேவிங். இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, மெயின் ரூல்ஸ் அதெல்லாம் தான். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்காக. எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஹேவ் இன்ஃபைனைட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதாவது நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அங்கே தானே இன்அக்யூரசி வரும். அதுவே நம்ம கவுண்ட் பண்ணுறோம்னா கவுண்டிங்கில் பெருசாக இன்அக்யூரசி வராது. அப்போ எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 50 பாய்ஸ், 30 ஆரஞ்சஸ், 20 ஆப்பிள்ஸ், இந்த மாதிரி நான் கவுண்ட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு இன்ஃபைனைட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், இன்ஃபைனைட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். 2 டசன்ஸ், டசன்ஸுங்கும் போது 12 12 24 தெரிஞ்சிடும் இல்லையா, அப்போ அதுவும் எக்ஸாக்ட் தான். அப்போ இன்ஃபைனைட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அண்ட் இங்கே பாருங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் இவ்வளோ பெரிய வேல்யூ கொடுத்துருக்காங்க. பட் இது எக்ஸாக்ட் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் வேல்யூவாக வருது, டிஃபைன்ட் ரிலேஷன்ஸாக இருக்கு அப்படின்னா, மெஷர்மெண்ட் பண்ணல, டிஃபைண்டாக இருக்கு, டிஃபைண்டாக சொல்றாங்க எக்ஸாக்டா அப்படின்னா அங்கே இன்ஃபைனைட் தான், இன்ஃபைனைட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் வரும். ரைட்? கிளியரா? ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நீங்களும் என் கூடவே சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. ஆர்எல்ஸ் நான் ஒரு 2 செகண்ட்ஸ் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க, நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? பாஸ் பண்ணிட்டு கூட பண்ணுங்க. எஸ். ஸோ 0.0080 இங்கே என்ன ஆயிடுச்சு, பாயிண்ட் வச்சுட்டாங்க. பாயிண்ட் வச்சுட்டாங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுக்குலாம் வேல்யூ வந்துடும் இல்லையா, டெசிமல் பாயிண்ட் இருக்கும்போது. பட் இங்கே நம்ம டெசிமல் பாயிண்ட்டை மட்டும் பார்க்கக்கூடாது. அது எங்கே தான் ரூல் அப்ளை ஆகும், டெசிமல் பாயிண்ட் ரூல். டெசிமல் பாயிண்ட் ரூல் எப்போ அப்ளை ஆகும், ட்ரெயிலிங் ஜீரோஸ்க்கு. ஆனால் இங்கே யாரெல்லாம் இருக்காங்க, லீடிங் ஜீரோவும் இருக்குது, ட்ரெயிலிங் ஜீரோவும் இருக்குது. லீடிங் ஜீரோவில் பாயிண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அது எல்லாமே நாட் சிக்னிஃபிகண்ட் தான். ட்ரெயிலிங் ஜீரோவுக்கு மட்டும் தான் நம்ம வேல்யூ பார்க்க போகிறோம். அப்போ இங்கே வந்து 1 2. ஓகேயா? 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். 3007 சாண்ட்விச் ரூல், 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இங்கே பாயிண்ட் வந்துருச்சுனாலே எல்லா ஜீரோக்கும் வேல்யூ வந்துடும், 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அடுத்தது பவர்ஸ். பவர்ஸுக்கு வந்து பிரச்சனை இல்லை, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? பவர்ஸ்க்கு வந்து பிரச்சனை இல்லை. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் பவர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பவர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 4க்கு தான் வேல்யூ வரும். ஸோ 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். பவர்ஸ் ஹஸ் பவர், ஆல் தி பவர் வேல்யூஸ் வந்து நான் சிக்னிஃபிகண்ட் தான். ஓகேயா? ஸோ முக்கியமான 2 விஷயம் கற்றுக்கிட்டோம். என்ன? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ரிமைன்ஸ் த சேம் ஈவன் ஆஃப்டர் யூனிட் கன்வர்ஷன். நம்ம மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர்லாம் மாற்றும் போதும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் மாறல. ஸோ இட் ரிமைன்ஸ் த சேம் ஈவன் ஆஃப்டர் யூனிட் கன்வர்ஷன். ரெண்டாவது என்ன விஷயம் கற்றுக்கிட்டோம், பவர் ஃபார்ம்ஸ் ஆர் கன்சிடர்ட் significant or not considered significant. Power forms into 10 power 3 வந்தது இல்லையா, ஸோ பவர் ஃபார்ம்ஸை நம்ம இங்கே சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக எடுத்துக்க போகிறது கிடையாது. ரைட்? யா. அண்ட் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அங்கே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் மாறுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா, அதுதான் இந்த ரூல். ஸோ அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னா
அடிஷன் சப்ட்ராக்ஷனை தனியாக கவனிங்க, மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை தனியாக கவனிங்க, ஏன்னா ரெண்டுக்கும் தனித்தனி இருக்கு. ஓகேயா? அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணுறீங்கன்னா ஆன்சர் ஷுட் பி ரிட்டன் வித் லீஸ்ட் டெசிமல் பிளேஸ். லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் அங்கே யாரை நம்ம பார்க்கணும், டெசிமல் பாயிண்ட் எத்தனை இருக்குது, அதில் யாருக்கு டெசிமல் பாயிண்ட் லீஸ்டாக இருக்கோ அந்த தான் நம்மளோட ஆன்சரையும் ஃபாலோ பண்ணணும். ஓகேயா? அப்போது 37.421 இங்கே வந்து 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது, 7.1 இங்கே 1 டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோம், 7.1. ஸோ இது என்ன ஆயிரும், 2 1 3 3 0 கரெக்டா? ஸோ 37.421 7.1. எஸ். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஆன்சர் இவ்வளோ இருந்தாலும் இங்கே லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் என்னது, 3 dpயா 1 dpயா? dpனா டெசிமல் பிளேஸ், 1 தான் லீஸ்ட். அப்போ நம்மளோட ஆன்சர் எப்படி எழுதணும், ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 30.3. இப்படி தான் வந்து நம்ம எழுதணும். ஓகேயா? லீஸ்ட் டெசிமல் பிளேஸ்க்கு நம்ம கொண்டு வந்துடணும். அப்போ இது மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது ஆன்சர்னு கேட்டாங்கன்னா 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகேயா? இங்கே நான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை இப்போ சும்மா ஆன்சரில் தான் நான் கவுண்ட் பண்ணுறேன். பட் நான் இந்த இடத்துல யாரை பார்த்துருக்கேன், டெசிமல் பாயிண்ட்ஸை தான் பார்க்கணும். பிகாஸ் இது அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷனில் வருது. அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷனில் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு லீஸ்ட் டெசிமல் பாயிண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு டெசிமல் பாயிண்ட் தான் உன்னோட ஆன்சர்லையும் இருக்கணும். ஓகேவா? இதுவே மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக இருக்குன்னு வச்சுக்கிட்டா இங்கே அந்த ரெண்டு நம்பரோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அதில் யாருக்கு மினிமமான சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கோ அதை தான் நீங்கள் உங்கள் ஆன்சர்லையும் எழுதணும். ஓகேயா? அப்போ 32.8 இங்கே வந்து வெறும் 8. ஸோ இங்கே 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, இங்கே ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குது. அப்போ 32.8 டிவைட் பை 8னா எனக்கு எவ்வளோ வரும், 4.1 வரும். ஆனால் 1 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் எனக்கு வரணும். அப்போ ஆன்சர் என்ன தான் எழுதணும், 4 தான் நான் ஆன்சரை எழுதணும். ஆன்சர் வந்து 4 தான், 1 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோடு தான் என்னோட ஆன்சர் இருக்கணும். ஓகேவா? அடிஷன் சப்ட்ராக்ஷனில் நான் டெசிமல் பாயிண்ட்ஸை பார்த்தேன், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் நான் வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பார்க்குறேன். ரெண்டுலையுமே என்ன பண்ணுறோன்னா லீஸ்டாக இருக்கிறது தான் நான் என்னோட ஆன்சருக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், பின்னாடி இருக்கிற நம்பரை நான் டெலீட் பண்ணுறேன், பின்னாடி இருக்கிற நம்பரை நான் தூக்குறேன், இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். அதுதான் அடுத்த சாப்டர். என்னது, ரவுண்டிங் ஆஃப், அடுத்த கான்செப்ட். ஸோ ரவுண்டிங் ஆஃப் எதுக்காக பண்ணுறோம், ரவுண்டிங் ஆஃப் எதுக்காக பண்ணுறோம், பெரிய வேல்யூவாக இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுக்கு நம்ம ட்ரைவ் பண்ணுறோம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி அடுத்ததில் எழுதுவோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸும் நமக்கு கம்மியாக தான் வேணும்னா அந்த இடத்துலையும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கும் சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த நம்பரை தூக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்கள் ஆன்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா உங்கள் ஆன்சர் சப்போஸ் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது 5 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 வேல்யூ இருக்குதுன்னா 2 தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 வேல்யூ நீங்கள் தூக்கணும். கரெக்டா? அப்போது அந்த ஃபஸ்ட்டு தூக்க போகிறோம் இல்லையா, அந்த வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணணும். லுக் அட் த டிஜிட் டு பி ரிமூவ்ட். அந்த டிஜிட் டு பி ரிமூவ்ட் என்ன டிஜிட்டாக இருக்குது, 5க்கு மேலே இருக்கா, 5க்கு கீழே இருக்கா, இல்லை 5க்கு ஈக்குவலாக இருக்காங்கிறத பொறுத்து தான் நம்ம எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோங்கிறது மாறப்போகுது. ஓகே, சிம்பிள் தான். ஸோ இஃப் டிஜிட் டு பி ரிமூவ்ட் இஸ் less than 5 இருக்குது அப்படின்னா கீப் த டிஜிட் சேம், ப்ரீவியஸ் டிஜிட்டை அப்படியே வச்சிட வேண்டியதான். அதில் எந்த மாற்றமும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 14.23 இருக்குது, எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் 1 பாயிண்ட் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே டிஜிட் டு பி ரிமூவ்ட் என்னது, 3. இந்த 3ங்கிற டிஜிட் less than 5 greater than 5 less than 5. less than 5னா என்ன ரூலு, ப்ரீவியஸ் டிஜிட்டை அப்படியே வச்சு நீ மாற்றி விட்டுரு, அவ்வளோதான். அப்போது நான் வந்து 1 டெசிமல் பாயிண்டில் இது எழுதுகிறேன்னா 14.2 மட்டும் எழுதுனா போதும். 14.2 எழுதுனா போதும். இதில் எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஏன்னா 3 வந்து less than 5. 3 less than 5னா ஓகே சாரி 3 less than 5னா ப்ரீவியஸ் டிஜிட்டை சேம் அப்படியே தூக்கி எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2 அப்படியே இங்கே வந்துருச்சு. 14.2 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன், தூக்க வேண்டியதையே நான் தூக்கிட்டேன். ஓகேயா? அதே இது இஃப் டிஜிட் டு பி ரிமூவ்ட், ஒன் செகண்ட், யா, இஃப் டிஜிட் டு பி ரிமூவ்ட் இஸ் கிரேட்டர் தேன் 5, இன்க்ரீஸ் ப்ரீவியஸ் டிஜிட் பை 1. ஸோ முந்தின டிஜிட்டுக்கு 1 நம்பரை கூட்டி எழுதுங்க. அப்போ 14.46 இருக்கு. அப்போ இங்கே நான் ரிமூவ் பண்ண வேண்டிய டிஜிட் என்னது, 6. 6 வந்து என்னது, கிரேட்டர் தேன் 5. 6 வந்து கிரேட்டர் தேன் 5. 6 கிரேட்டர் தேன் 5 இருக்கும் பட்சத்தில் ப்ரீவியஸ் டிஜிட் யாரு, 4. இவங்களை நான் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் பை 1. அப்போ என்ன ஆகிடும், இது நான் எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன், 14.5, 4க்கு அடுத்த டிஜிட். ஸோ 14.5ன்னு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். ரைட்? இதுவே இப்போ 5க்கு மேலே இருந்தால் இது, 5க்கு கீழே இருந்தால் இது, நான் தூக்க போகிறதே 5 தான். அப்போ என்னது வரும், ஸோ இஃப் டிஜிட் டு பி ரிமூவ்ட் இஸ் ஈக்குவல் டு 5, அப்போது ஆர்டர் ஈவன் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு முந்தின டிஜிட்டை பாருங்கள், முந்தின டிஜிட் ஈவனா ஆடா அப்படின்னு நோட் பண்ணுங்க.
ஈவனா இருந்துச்சுன்னா கீப் இட் த சேம் அப்படியே வச்சிடலாம். ஆடா இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பை 1 ஒரு நம்பர் கூட்டி எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே 1.225 நான் ரிமூவ் பண்ண போகிற டிஜிட் 5 தான், இங்கே ரிமூவ் பண்ண போகிற டிஜிட் 5 தான். பட் ப்ரீவியஸ் டிஜிட்டை பார்க்குறேன், இது வந்து எனக்கு ஈவனாக இருக்குது. ஈவனாக இருந்துச்சுன்னா கீப் இட் சேம் 1.22 அப்படியே வச்சிடலாம். ஆடா இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பை 2, அப்போ 1.24ன்னு தான் நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். கிளியரா? ஆடா இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பை 1. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ எஸ், அடிஷன் ஒரு மல்டிப்ளிகேஷன். ஓகேயா? ஸோ என்ன பண்ணுறாங்க, 12 ரெண்டுக்குமே வந்து என்னென்னா அப் டு 1 decimal பாயிண்ட்டுக்கு எடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க ஆன்சரை. ஓகேயா? ஆன்சர் ஷுட் பி அப் டு 1 decimal பாயிண்ட். ஆல்ரெடி நம்ம ரூல் படி பார்ப்போமா? 12.45 0.3 ஆட் பண்ணா 12.75ன்னு வரும். ஓகேயா? ஸோ அப் டு 1 decimal பாயிண்ட் சொல்லிட்டாங்க. அப்போ டிஜிட் டு பி ரிமூவ்டு வந்து 5. டிஜிட் டு பி ரிமூவ்டு 5 இருந்துச்சுன்னா லுக் அட் த ப்ரீவியஸ் டிஜிட். ப்ரீவியஸ் டிஜிட் ஆடா இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பை 1. அப்போ ப்ரீவியஸ் டிஜிட் எனக்கு ஆடா இருக்குது, 7ங்கிறது ஆடு. ஸோ ஹென்ஸ் ஐ எம் இன்க்ரீசிங் பை 1. ஸோ மை ஆன்சர் இஸ் 12.8. 12.8 கிளியரா? ஸோ இங்கே பாருங்க 1.2 into 3.45. ஸோ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாமா என்ன வேல்யூ வருதுன்ட்டு? ஸோ எஸ், 1.2 into 3.45 வந்து 4.14 வருது. 4.14 அப் டு 1 decimal points. அப்போ என்ன பண்ணும், 4 தான் நான் டிஜிட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். 4ங்கிறது என்னது, லெஸ் தேன் 5. லெஸ் தேன் 5னா ப்ரீவியஸ் நம்பரை அப்படியே வைக்க வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல என்னோட ஆன்சர் என்னது, 4.1. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸும் இங்கே அப்ளை பண்ணிட்டோம், ரவுண்டிங் ஆஃபும் அப்ளை பண்ணுறோம். ஓகேயா? ஸோ ரெண்டுமே புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மெயினாக மீட்டர் ஸ்கேலு, வேர்னியர் காலிப்பர், ஸ்க்ரூ கேஜ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மீட்டர் ஸ்கேல். ஸோ மீட்டர் ஸ்கேல் நம்ம எல்லாரும் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான் இல்லையா? ஸோ இங்கே 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ மீட்டர் ஸ்கேலில்? மீட்டர் ஸ்கேல் வச்சு 1 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணலாம், 1 mm மெஷர் பண்ணலாம், 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணலாம். பெரிய மீட்டர் ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா, இந்த டேப் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் கூட நீங்கள் மெஷர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ 100 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் மெஷர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்போ 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்ன இங்கே? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன்னா என்ன சொல்வீங்க? இதோ இதுக்கும் நடுவில் என்ன இருக்கோ அவன் தான் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன். எவ்வளோ? 1 mm இல்லையா? ஸோ அப்போ 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 1 mm. அப்போ 10 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ்னா என்னன்னு சொல்வீங்க? 10 mm. 10 mmனா எவ்வளோ? இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர். ஓகேயா? 10 mmனா எவ்வளோ? 1 சென்டிமீட்டர். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மீட்டர் ஸ்கேல்னா என்ன சொல்வீங்க? லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மீட்டர் ஸ்கேல். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மீட்டர் ஸ்கேல்னா என்ன சொல்வீங்க? எது ரொம்ப கம்மியாக இருக்கோ, நம்மளால குறைஞ்ச மினிமம் எந்த லெவலுக்கு வரைக்கும் நம்மளால இதை வச்சு மெஷர் பண்ண முடியும் அக்யூரேட்டா? 0.1 மீட்டர் 1 mm வரைக்கும் தான் நம்மளால மினிமமாக அக்யூரேட்டோட மெஷர் பண்ண முடியும் இல்லையா? அதை விட 0.1 mmலாம் போச்சுன்னா நம்மளால மெஷர் பண்ண முடியாது. ஸோ இந்த 1 mmங்கிறது தான் வந்து என்னது, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மீட்டர் ஸ்கேல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அதே தான், நான் அந்த ஸ்கேலை அப்படியே ஜூம் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு ரெண்டு ராடோட லெங்த்தை நான் மெஷர் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ ராட் ஏ, ராட் பின்னு வச்சுக்கலாம். ராட் ஏவோட லெங்த் வந்து எனக்கு எப்படி இருக்குது, எக்ஸாக்டாக இது இருக்கா, 1 2 3 4 5 6 எக்ஸாக்டாக 6 mm இருக்குது. பட் இந்த லெங்த் ஆஃப் பி எப்படி இருக்குது, 6 mm 7 mmக்கும் போகலை, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 mmல இருக்குது. ஓகே, அப்போ நான் இங்கே என்ன போடுறேன், 6 mm ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 mm வரைக்கும் அதில் இருக்கலாம். அப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 mm என்னென்னா, இந்த எரர் வந்து 1 mmக்கு உள்ளே இருக்கலாம், இல்லை அப் டு மேக்ஸிமம் எது வரைக்கும் தான் போடலாம், ப்ளஸ் பண்ணால் கூட 1 mm வரைக்கும் தான் என்னோட எரர் வந்து மேக்ஸிமம் போக முடியும். அப்போ இதை நான் என்ன சொல்லலாம், மேக்ஸிமம் எரர். இந்த மேக்ஸிமம் எரருங்கிறது தான் என்னது, என்னுடைய லீஸ்ட் கவுண்ட். கிளியராமா? ஸோ லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது மினிமம் மெஷரபிள் ரீடிங், அது மேக்ஸிமம் பாசிபிள் எரர்னு சொல்லுவாங்க. தட் இஸ் லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்சி. ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மீட்டர் ஸ்கேல் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம், 1 mm. And meter scale cannot measure length less than 1 mm. Less than 1 mm போச்சுன்னா என்ன ஆகும், மீட்டர் ஸ்கேலில் என்னால் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போகிறேன். அவங்க யாருன்னா வேர்னியர் காலிப்பர். ஓகேயா? ஸோ வேர்னியர் காலிப்பரில் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு மெயின் ஸ்கேல் இருக்குது, ஒரு வேர்னியர் ஸ்கேல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேர்னியர் காலிப்பர் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வேர்னியர் காலிப்பர் பாருங்களேன்,
0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது, 10 divisions இருக்குது. 10 divisions of vernier scale எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 10 divisions of the vernier scale is equal to 9 divisions of the main scale. 9 divisions of the main scale. And also note, main scale என்னோட minimum possible value என்ன? Minimum measurable value, least count of the main scale 1 mm. 1 mm தான் என்னால் மெஷர் பண்ண முடியும் மினிமமாக. vernier scale என்ன போட்டிருக்காங்க? 0.9 போட்டிருக்காங்க. ஏன் 0.9 போட்டிருக்காங்க? ஏன் 0.9 போட்டிருக்காங்க? ஸோ இதுதான் நம்ம மறுபடியும் ஜூம் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகேயா? ஸோ என்னன்னா 1 main scale division is equal to எவ்வளோ? 1 mm. 1 main scale division 1 mm. இப்போ தான் பார்த்தோம் least count of the main scale is 1 mm. ஓகே. and 10 vernier scale divisions எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு? 9 main scale divisionsக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? 1 vernier scale divisionோட வேல்யூ என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்போ என்ன ஆயிரும்? 9/10 MSD. இதை நான் எப்படி எழுதலாம்? 9/10 into 1 main scale division எழுதலாமா? இந்த 1 main scale divisionோட வேல்யூ என்ன? இப்போ தான் சொன்னோம் 1 mm. அப்போ into 1 mm. 9/10 எவ்வளோ? 0.9. அப்போ 0.9 mmங்கிறது தான் வேல்யூ ஆஃப் 1 vernier scale division. That is least count of vernier scale. Least count of vernier scale எவ்வளோ? 0.9 mm. ஓகேயா? அப்போ least count of the vernier எவ்வளோ? Least count of the vernier. Least count is equal to 1 main scale division minus 1 vernier scale division. 1 main scale division ங்கிறது 1 mm minus 1 vernier scale division ங்கிறது 0.9 mm. So 1 minus 0.9, 0.1 mm தான் least count of vernier caliper. Least count of vernier caliper. இந்த entire instrument உடைய least count நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? ஸோ மீட்டர் ஸ்கேல் என்ன பார்த்தோம்? 1 mm தான் least count. அது வரைக்கும் தான் நம்மளால மேக்ஸிமம் மெஷர் பண்ண மினிமம் மெஷரபிள் ரீடிங் எனக்கு 1 mm தான். ஆனால் இங்கே என்னோட மினிமம் மெஷரபிள் ரீடிங் என்ன? 0.1 mm இன் vernier caliper. ஸோ அக்யூரசி கூடுதா? ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன் எப்படி அதை ரீட் பண்ணலாம். நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே vernier scale இருக்குது, மெயின் ஸ்கேல் இருக்குது. நான் என்னோட ரீடிங் எப்படி எடுக்கிறது? ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு நம்ம மெஷர் பண்ண போகிற லென்த். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அந்த vernier caliperல லாஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ராட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ராடுடைய டெப்த் என்னங்கிறத வச்சு தான் ஃப்ரண்டில் மாட்டிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டோடைய லென்த் என்ன அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டு vernier scale ரீடிங். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாருங்களேன். இந்த இமேஜ் பாருங்க. மெயின் ஸ்கேல் ரீடிங்காக நீங்கள் எதை எடுக்கணும்னா ரீடிங் ஆன் த மெயின் ஸ்கேல் ஜஸ்ட் பிஃபோர் த vernier 0. vernierோட 0க்கு முன்னாடி என்ன ரீடிங் இருக்கோ அதுதான் ரீடிங் ஆஃப் த மெயின் ஸ்கேல். அதாவது vernier scale மெயின் ஸ்கேலோட எந்த ரீடிங்கை ப்ராப்பராக கிராஸ் ஆகி வந்திருக்கு, ஜஸ்ட் கிராஸ் ஆகி வந்திருக்கணும், அந்த ரீடிங் தான் மெயின் ஸ்கேல் ரீடிங் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இந்த vernier 0க்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னா 0 தான் இருக்குது. இது வந்து 0 வேல்யூ. ஓகே, 0 தான் இருக்குது. அப்போ இங்கே என்னோட MSR வந்து எவ்வளோ? 0 தான். ஓகேயா? அதுக்கு அடுத்தது vernier scale ரீடிங்னா என்னது? vernier scale இருக்கிற இந்த 10 டிவிஷன்ஸில் எந்த ஒரு டிவிஷன் மெயின் ஸ்கேலில் உள்ள ரீடிங்கோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருக்கோ அதுதான் vernier scale ரீடிங். ஓகேயா? ரீட் பண்ணுங்க. the vernier scale division that exactly matches the main scale division. அப்போ இங்கே எக்ஸாக்டாக யார் மேட்ச் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஓகேயா? அப்போ இந்த 3ங்கிறது தான் வந்து என்னது? நான் ஜஸ்ட் எரேஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இந்த 3 தான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 தான் வந்து என்னன்னா என்னோட vernier scale ரீடிங். அண்ட் என்ன சொன்னோம்? லீஸ்ட் கவுண்ட் இன்டு vernier scale. அப்போ இந்த இடத்துல லென்த் இஸ் ஈக்குவல் டு நான் மெஷர் பண்ணியிருக்கிற லென்த் எவ்வளோப்பா? 0 ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் என்ன? 0.1 இன்டு 3 தட் இஸ் ஈக்குவல் டு 0.3 mm தான் நான் மெஷர் பண்ணியிருக்கிற லென்த். எனி ஆப்ஜெக்ட் அதோட ஆப்ஜெக்டோட திக்னஸ் சம்திங் மெஷர் பண்ணியிருக்கேன் vernier caliper வச்சு. ஸோ எனக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ என்ன? 0.3 mm. ஸோ ரீடிங் எடுக்க தெரிஞ்சிச்சா? மெயின் ஸ்கேல் ரீடிங் எடுங்க. மெயின் ஸ்கேல் ரீடிங்கிறது vernierோட 0 எதை கிராஸ் பண்ணி வந்திருக்கோ அதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங், ஜஸ்ட் பிஃபோர் த 0 ஆஃப் vernier. அண்ட் அதுக்கு அடுத்தது vernier scale ரீடிங் எடுங்க. vernier scaleல இருக்கக்கூடிய ரீடிங்கில் எந்த லைன் வந்து கரெக்டாக மெயின் ஸ்கேல் டிவிஷன் கூட எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருக்கோ அதுதான் vernier scale ரீடிங். அதுக்கப்புறம் மெயின் ஸ்கேல் ரீடிங் அப்படியே போடுங்க, vernier scale ரீடிங்கை லீஸ்ட் கவுண்ட் கூட மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டோட்டல் ரீடிங் கிடச்சிடும். கிளியர்? ஸோ எஸ், இஃப் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் vernier caliper is 0.01 centimeters. மெயின் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 0.01 centimeters. ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துட்டாங்க, vernier scale ரீடிங் கொடுத்துட்டாங்க. டோட்டல் மெஷர்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் மெஷர்மெண்ட் லென்த் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டு vernier scale ரீடிங்.
that is main scale reading வந்து 8 centimeters plus இந்த 0.07 centimeter இருக்கு இல்லையா, இதை நான் டைரக்டாவே போட்டுருவேன். ஏன்னு சொல்லுங்க, வெர்னியர் ஸ்கேல்ல நம்ம 1 2 3 4 5 தானே ரீடிங் இருக்கும். 0.07 இருக்குனாலே இங்க என்னன்னா இந்த ரீடிங்கை ஆல்ரெடி 0.01 லீஸ்ட் கவுண்ட் கூட மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. இதை தூக்கி நீங்க மறுபடியும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தப்பான வேல்யூ தான் வரும். ஜஸ்ட் திங்க், வெர்னியர் ஸ்கேல்ல எப்படி இருந்துச்சு, 0 1 2 3 இருக்கும், இல்ல 0 2 4 6 8 இருக்கும். 0.07லாம் வெர்னியர் ஸ்கேல்ல ரீட் பண்ண முடியாது இல்லையா. வெர்னியர் ஸ்கேலோட மினிமம் பாசிபிள் ரீடிங்கே 0.9 mm தான். அப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்ரெடி லீஸ்ட் கவுண்ட் கூட மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ நான் இதில் டைரெக்டாகவே இந்த வேல்யூ போட்டுடலாம். 0.07 centimeters which is equal to 8.07 centimetersங்கிறது தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். 8.07 centimeters. Fine. Yeah. A vernier caliper has 1 mm marks on the main scale. Main scale ல 1 mm பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. Vernier scale பாருங்க, it has 20 equal divisions. 10 equal divisions லாஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா, இங்க வந்து 20 equal divisions இருக்குது. which match with 16 MSDs. அங்க உள்ள நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருந்தேன், காமிச்சிருந்தேன்ல அந்த vernier என்ன சொல்லியிருந்தேன், 10 divisions of the vernier scale exactly matches with 9 divisions of the main scale இல்லையா. ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க, 20 divisions of the vernier matches with 16 division of the main scale. So find the least count. அப்படி இந்த மாதிரி இப்படி ஒரு vernier இருக்குன்னா அதோட least count என்னவா இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. So அப்போ 1 main scale division is equal to 1 mm. கரெக்டா? இங்க கொடுத்துருக்காங்க. எஸ், 1 mm. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லணும், எஸ் 20 vernier scale divisions is equal to 16 main scale divisions. அப்போ 1 vernier scale division is equal to 16 by 20 main scale division. 16 by 20 into 1 main scale division நான் எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ 1 main scale division ஓட வேல்யூ என்ன, 1 mm, which is equal to 16 by 20 into 1 mm, that is 4 by 5 mm. 4 by 5 na எவ்வளோ, 0.8 mm. ரைட். இப்போ இது வந்து என்னது, vernier scale-ஓட ரீடிங், vernier scale reading, vernier scale division, 1 vernier scale division. least count என்ன கேட்டிருக்காங்க, least count is equal to 1 main scale division minus 1 vernier scale division, which is equal to 1 mm minus 0.8 mm. அப்போ என்னதான் என்னோட least count, 0.2 mm is the least count here. 0.2 mm is the least count here. ஓகேயா, கிளியர் தானே. நெக்ஸ்ட் ஸ்க்ரூ கேஜ். அப்போ என்னால மீட்டர் ஸ்கேலை வச்சு எல்சி ஆஃப் மீட்டர் ஸ்கேல், லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மீட்டர் ஸ்கேல் என்னமா, 1 mm. 1 mm அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற ரீடிங்கை தான் என்னால் மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். அண்ட் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் vernier என்ன, vernier caliper 0.1 mm. 0.1 mm-க்கும் மேலே இருக்கிறத நான் vernier caliper வச்சு மெஷர் பண்ணிட முடியும். 0.1 mm-க்கும் விட குட்டியா இருக்குன்னா இன்னும் எனக்கு ப்ரிசைஸான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. ஸோ அங்கே நான் யார் தேடி போறேன்னா ஸ்க்ரூ கேஜ். ஓகே, ஸோ ஸ்க்ரூ கேஜ் மெஷர்ஸ் வெரி ஸ்மால் லெங்த் ஆர் திக்னஸ் வெரி அக்யூரேட்லி யூசிங் எ ஸ்க்ரூ மெக்கானிசம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, ஒரு இது மெயின் ஸ்கேல், இந்த பிச் ஸ்கேல் சொல்றாங்க இல்லையா, திஸ் இஸ் த மெயின் ஸ்கேல். அண்ட் இங்கே ஒரு சர்க்குலர் ஸ்கேல் இருக்குது. இந்த சர்க்குலர் ஸ்கேல் ஸ்க்ரூ கூட அட்டாச் ஆயிருக்கும். இந்த சர்க்குலர் ஸ்கேலோடைய ஸ்க்ரூ மெக்கானிசமை வச்சும் இதையும் வச்சு இந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடிய ஆப்ஜெக்டுடைய திக்னஸை நம்ம மெஷர் பண்ண முடியும். வெரி ஸ்மால் லெங்த் ஆஃப் திக்னஸை நம்மளால அக்யூரேட்டா மெஷர் பண்ணிட முடியும். ஓகே, அதுதான் ஸ்க்ரூ கேஜோட யூஸ். ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல கரெக்டாக இது பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த சென்டரில் ஒரு லைன் இருக்கா, இந்த லைனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெஃபரன்ஸ் லைன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற டிவிஷன்ஸ் மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ், இந்த சர்க்குலர் ஸ்கேல் இருக்கிற டிவிஷன்ஸ் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். அங்கே எப்படி மெயின் ஸ்கேல் டிவிஷன் vernier ஸ்கேல் டிவிஷன் பார்த்தோமோ, ஸ்க்ரூ கேஜில் வந்து மெயின் ஸ்கேல் டிவிஷன் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். ஓகேயா, இந்த சர்க்குலர் ஸ்கேலில் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கும்னா டோட்டலி 100 டிவிஷன்ஸ் இருக்கும். 100 டிவிஷன்ஸ் இருக்கும் சர்க்குலர் ஸ்கேலில். ஓகேயா, ஸோ இப்போ இந்த 100 டிவிஷன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த சர்க்குலர் ஸ்கேலில் நான் இந்த ஸ்க்ரூவை கம்ப்ளீட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணுறேன். இப்படி நான் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 0லேருந்து ஆரம்பிச்சு 100 டிவிஷன்ஸ் இங்கே முடியும் போது என்னோட மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ ஸ்லைடாக இருக்கும்னா 1 mm-க்கு ஸ்லைடாக இருக்கும். மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ ஸ்லைடாக இருக்கும், 1 mm-க்கு ஸ்லைடாக இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, பிச். ஸோ பிச் இஸ் த டிஸ்டன்ஸ் த ஸ்க்ரூ அட்வான்சஸ் இன் 1 complete ரொட்டேஷன். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஸ்க்ரூ வந்து 1 complete ரொட்டேஷன் முடியும் போது என்ன ஆகும்னா, மெயின் ஸ்கேல் ரீடிங் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுதான் பிச்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா
1 division scale advance ஆயிருக்கும். 1 divisionக்கு advance ஆயிருக்கும். ஓகேயா? So least count of least count கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? So இங்கேயும் அதே மாதிரி தான். 1 main scale division is equal to 1 mm. 1 mm advance ஆயிருக்குது. எனக்கு மொத்தம் எத்தனை circular scale division இருக்கு? 100 circular scale divisions இருக்குது. 100 circular scale divisions இருக்குது. Right? அப்போ இந்த 100 circular scale divisionம் சுத்தும் போது எனக்கு மெயின் ஸ்கேல் எந்த அளவுக்கு ஸ்லைடா இருக்கு 1 mm ஸ்லைடா இருக்கு அப்போ 100 circular scale division is equal to again என்னதான் எனக்கு 1 main scale division that is 1 mm தான் அப்போ அதுல இருந்து 1 circular scale division உடைய வேல்யூ என்னவா இருக்கும் 1/100 mm 1/100 mm which is equal to 0.01 mm 0.01 mm ஓகேயா so 0.01 mm ங்கிறது தான் இங்க least count of the vernier அப்போ least count of the screw gauge so least count of the screw gauge நீங்க என்ன சொல்லலாம் least count is equal to 1 main scale division divided by 100 circular scale divisions 1 main scale division divided by number of circular divisions 100 ன்னு சொல்லலாம் இல்லனா number of circular scale divisions so அப்போ 1/100 0.01 mm is the least count of the screw gauge least count of the screw gauge okay yeah so இங்க again அததான் நான் என்ன சொல்லிருக்கேன் pitch divided by number of circular divisions number of circular divisions வந்து 100 pitch ங்கிறது அந்த 100 full rotation போகும்போது எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு மெயின் ஸ்கேல்ங்கிறது தான் pitch எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கும்னா ஒரு டிவிஷன் தான் இன்கிரீஸ் ஆயிருக்கும் ஒரு டிவிஷன் எவ்வளவுனா 1 mm so எல்லாமே எப்படி சொல்லுவாங்க இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் கதை சேம் தான் இல்லையா யா நெக்ஸ்ட் so yes அப்ப ஸ்க்ரூ கேஜை வச்சு மெஷர்மென்ட் எப்படி எடுக்கிறது அப்ப இங்க என்னலாம் பண்ண போறோம் MSR பண்ண போறோம் CSR பண்ண போறோம் ஃபார்முலா சேம் தான் total reading is equal to MSR plus CSR அங்க வந்து vernier scale reading இங்க circular scale reading into least count தான் ஓகேயா சோ அப்போ இங்க main scale readingனா என்ன reading of the main scale where the circular scale touches the main scale so circular scale இந்த main scaleல எந்த ரீடிங்ல டச் ஆகுது இது ரெண்டும் எங்க மீட் ஆகுது அந்த ரீடிங் ஆன் தி மெயின் ஸ்கேல்ல தான் நம்ம மெயின் ஸ்கேல் னு சொல்றோம் இங்க இருக்க எக்ஸாம்பிள்ல பாருங்களேன் இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்து வந்திருக்கேன் சோ இதுதான் சர்க்குலர் ஸ்கேல் இது மெயின் ஸ்கேல் இது ரெஃபரன்ஸ் லைன் இந்த லைன் தான் வந்து என்னோட ரெஃபரன்ஸ் லைன் சோ இப்போ இந்த ரீடிங் இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்ல எங்க டச் ஆகுது 4 க்கு அடுத்து உள்ள அந்த 0.5 ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல டச் ஆகுது அப்போ இங்க எனக்கு என்ன ஆயிடுது மெயின் ஸ்கேல் ரீடிங் 4.5 mm ல தான் கொடுத்திருக்காங்க 4.5 mm ஓகேயா ரைட்டா and circular scale reading na enna circular scale division that exactly matches the reference line anga main scale division kuda vernier scale match ஆச்சு compare பண்ணி படிங்க இங்க screw gauge ல யார் கூட மேட்ச் ஆகணும்னா இந்த reference line கூட மேட்ச் ஆகணும் இந்த reference lineல circular scale ல எந்த division மேட்ச் ஆகுதோ அதுதான் circular scale reading இங்க எது மேட்ச் ஆகுது 0 இது 5 அப்ப இந்த வேல்யூ என்னது 1 இல்லையா 1 2 3 4 அப்படி தான் 5 வந்திருக்கும் அப்ப இந்த வேல்யூ என்னது 1 அப்போ circular scale reading வந்து என்னன்னா எனக்கு ஒரு ரீடிங் கிடைச்சிருக்குது one division of the circular scale ஓகேயா சோ எத்தனை டிவிஷன் இருக்குங்கிறதா one division அப்ப total reading is equal to இந்த 4.5 நான் அப்படியே போட்டுறேன் plus least count எனக்கு என்ன 0.01 into circular scale division வந்து ஒரு டிவிஷன் போயிருக்குது which is equal to 4.5 plus 0.01 which is equal to 4.51 mm இதுதான் 4.51 mm தான் இங்க கொடுத்திருக்கிற ஸ்க்ரூ கேஜோட ரீடிங் கிளியராமா கிளியர் தானே எஸ் சோ இந்த क्वेश्चन பாருங்க a screw gauge has a least count இங்க least count பாருங்க 0.005 mm least count இருக்கான் 100 divisions on the circular scale இருக்குது அப்போ இங்க pitch எவ்வளவா இருக்கும் ஓகேயா இந்த 100 divisions சுத்தும் போது மெயின் ஸ்கேல் எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறது தான் pitch சோ எனக்கு என்ன தெரியும் least count is equal to least count க்கு ஏன் அத்தனை ஃபார்முலானா எப்படி வேணாலும் क्वेश्चन வரலாம் so pitch divided by number of circular scale divisions அப்படி நான் சொன்னேன் கரெக்ட்டா அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம்னா pitch is equal to இவன் இங்க வந்துட்டான் அப்ப என்ன ஆயிரும் pitch is equal to least count into number of circular scale divisions கரெக்ட்டா pitch is equal to least count into number of circular scale divisions least count என்னது 0.005 number of circular scale divisions எவ்வளவு 100 அப்போ into 100 னா என்ன ஆயிடும் 0.5 mm இதுதான் என்னுடைய pitch 0.5 mm ங்கிறது என்னுடைய pitch கிளியராமா சோ இந்த क्वेश्चन பாருங்க the pitch of the screw gauge வந்து 0.75 mm கொடுத்திருக்காங்க circular scale has 100 divisions CSR MSR கொடுத்திருக்காங்க total reading என்னன்னு கேட்டிருக்காங்க pitch கொடுத்திருக்காங்க but least count கொடுக்கல pitch கொடுத்திருக்காங்க but least count கொடுக்கல அப்போ least count is equal to
pitch divided by number of circular scale divisions. So least count is equal to pitch divided by number of circular scale divisions. Pitch வந்து 0.75 mm. Number of circular scale divisions வந்து 100, which is equal to 0.0075 mm. கரெக்டா least count கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது total reading. Total reading is equal to MSR plus CSR into least count or least count into CSR. So which is equal to MSR வந்து 3 mm கொடுத்துட்டாங்க plus CSR வந்து என்ன கொடுத்துருக்காங்க 40 into 0.0075 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுமா 3 plus I guess 0.3 நினைக்கிறேன் இல்லையா yeah 0.3 so 3 plus 0.3 which is equal to 3.3 mm 3.3 mm ங்கிறது என்னது total reading of the screw gauge total reading of the screw gauge clear ma next error analysis. So measuring instruments main-ஆ வர்றது meter scale, vernier caliper, screw gauge. So அது பார்த்தாச்சு. So next வந்து error analysis. So நம்ம சொன்னோம் இல்லையா accuracy பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா எரரும் வரதா செய்யும். அப்ப அந்த எரர் நம்ம எப்படி அனலைஸ் பண்றது? So எரர் எப்படி அனலைஸ் பண்ணலாம்னா ரொம்ப ஈஸி. என்னன்னா எந்த ஒரு விஷயம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த பென்னுக்கு ஒரு வேல்யூ ஆக்சுவல் லெங்க்னு ஒன்று இருக்குது ஓகேயா. பட் நான் என்ன பண்றேன் என்னுடைய டேப் வச்சு மெஷர் பண்ணுறேன். பட் அந்த டேப் வந்து நாளடைவில் கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆகும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லெங்த் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கிடச்சிருச்சு. அப்போது இங்கே எவ்வளோ எரர் ஆயிருக்கு அப்படின்னா என்னது என்னோட ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்குமான டிஃப்ரென்ஸ் தான் வந்துருக்கிற எரர். கரெக்டாக? ஸோ இவ்வளோவே தான். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அப்சல்யூட் எரர்னு சொல்கிறோம். அப்சல்யூட் எரர்னா என்னப்பா எரர் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. அதே தான் அப்சல்யூட் எரரும். ஸோ ஏன் இப்படி போடுறோம் either suppose measure வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்கலாம் இன்கேஸ் ட்ரூ வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்கலாம். எப்படி எடுத்தாலும் எரர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் ஓகேவா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அப்சல்யூட் எரர் இஸ் ஈக்குவல் டு xg மைனஸ் xm. xgங்கிறது வந்து ட்ரூ வேல்யூ, xmங்கிறது மெஷர் வேல்யூ. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் ஒரு போல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த போல் ஓகே இது mm தான் கொடுத்துருக்காங்க ஓகே எனிதிங் சம் சப்ஸ்டன்ஸ் ஓகேயா. ஸோ அதோடைய லெங்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 10 mm கொடுத்துருக்காங்க ட்ரூ வேல்யூ. பட் மெஷர் பண்ணவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது 8 mm தான் கிடைச்சிருக்குது. அப்போ அந்த இடத்துல அப்சல்யூட் எரர் எவ்வளோ அப்சல்யூட் எரர் இஸ் ஈக்குவல் டு LT மைனஸ் LM. ஸோ LT மைனஸ் LMனா எவ்வளோப்பா வரும் 10 minus 8 கரெக்டா. ஸோ del x is equal to 10 minus 8 which is equal to 2 mmங்கிறது இந்த இடத்துல வர absolute error. clear? ஓகே. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான எரர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா என்னென்னா அப்சல்யூட் எரர்னா டேரெக்டாக நான் சொல்லிடுறேன் ட்ரூ வேல்யூ மெஷர் வேல்யூ. பட் ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டை விட எந்த அளவுக்கு எவ்வளோ பிக் எரர் நான் மேக் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த தப்புடைய அளவு என்னன்னு பார்க்கறது தான் யாருன்னா ரிலேட்டிவ் எரர் ஓகே. இட் ஷோஸ் ஹவு பிக் த எரர் இஸ் கம்பேர்ட் டு தி சைஸ் ஆஃப் த மெஷர்மெண்ட். ஸோ ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ. ட்ரூ வேல்யூ ஏன்னா ட்ரூ வேல்யூவில் நான் விட்ட எரர் எந்த அளவுக்கு பெரிய எரர் நான் விட்டுருக்கேன். ஸோ del x டிவைடட் பை xg அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா ரிலேட்டிவ் எரருடைய ஃபார்முலா ஓகேயா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு போலோட லெங்த்தை கண்டுபிடிக்கிறாரு, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பென்சிலோட லெங்த்தை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ போலோட லெங்த்தை கண்டுபிடிச்சவருக்கு வந்து அதோட ட்ரூ வேல்யூ 50 சென்டிமீட்டர்ஸ், அவர் மெஷர் பண்ண வேல்யூ 49.8 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இந்த இடத்துல அப்சல்யூட் எரர் என்ன ரெண்டுத்துடைய டிஃப்ரென்ஸ் தான் 50 மைனஸ் 49.8 எவ்வளோ வந்தது 0.2 சென்டிமீட்டர்ஸ். அகெயின் ஸ்டூடெண்ட் பி வந்து சாதாரண ஒரு பென்சிலை மெஷர் பண்ணுறாரு, அதோடைய ஆக்சுவல் லெங்த் என்ன 5.2 சென்டிமீட்டர்ஸ். அவருக்கு என்ன வந்திருக்கு 5 சென்டிமீட்டர்ஸ்னு மெஷர் பண்ணிட்டாரு ரவுண்ட் ஆஃப் பண்ணுற ஆள் போல. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கும் என்ன தான் அப்சல்யூட் எரர் வந்திருக்குது அதே 0.2 சென்டிமீட்டர்ஸ் தான். அப்போ அப்சல்யூட் எரரை பொறுத்த வரைக்கும் இவரும் ஒரே தப்பு தான் பண்ணியிருக்காங்க 0.2 சென்டிமீட்டர் எரர் விட்டுருக்காங்க கரெக்டா. ஆனால் யார் நிஜமாவே பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிலேட்டிவ் எரருக்கு போகிறோம். ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு என்னது அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ. அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ. அப்போ அப்சல்யூட் எரர் எனக்கு 0.2 வந்துச்சு டிவைடட் பை அதோடைய ட்ரூ வேல்யூ என்னது 50. 0.2 வந்துச்சு டிவைடட் பை ட்ரூ வேல்யூ என்னதுமா 50. அப்போ 0.004 இதுதான் வந்து என்னது என்னுடைய ரிலேட்டிவ் எரர் 0.004. அதுவே இவர் எவ்வளோ தப்பு போட்டிருக்காருன்னு பார்க்கணும்ல. ஸோ இங்கே என்னது அப்சல்யூட் வேல்யூ 0.2 தான், ட்ரூ வேல்யூ என்னது 5.2. இப்போ 0.2 டிவைட் பை 5.2 போட்டிங்கன்னா என்னப்பா வருது 0.2 டிவைட் பை 5.2 0.004
3846 சம்திங் வருது இல்லையா, 3846 வருது. அப்போ இந்த இடத்துல யார் ரொம்ப பெரிய தப்பு போட்டிருக்காங்க? இவருக்கு 2 0க்கு அப்புறம் தான் 4ன்னு ஒரு வேல்யூ வருது. ஆனா இவருக்கு பாருங்க 0.0க்கு அப்புறமே 3ன்னு வந்துருச்சு. அப்போ அதிக எரர் இங்க யார் தான் விட்டுருக்கா? ஸ்டூடெண்ட் பி தான் விட்டுருக்காங்க. ஏன்னா சாதாரண ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ள இதையே அவரால் கரெக்டாக மெஷர் பண்ண முடியல. ஸோ அப்போ இவர் தான் நிறைய எரர் விட்டுருக்காரு இல்லையா. ஹைலி எரர் விட்டது யாரு, பிக் எரர் விட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பி. ஸ்டூடெண்ட் ஏ வந்து கம்பேரிட்டிவ்லி பியை விட ஸ்மால் எரர் தான் விட்டுருக்காரு. இதுதான் ரிலேட்டிவ் எரர். ஹவு பிக் தி எரர் இஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் எரர். பெர்சன்டேஜ் எரர்னா இந்த ரிலேட்டிவ் எரரை பெர்சன்டேஜ் ஃபார்ம்ல போட போறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அது. ஓகேயா? ஸோ ரிலேட்டிவ் எரர் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் பெர்சன்டேஜ். அப்போ என்ன ஆகுது? பெர்சன்டேஜ்னா என்னது? அதே தான், அப்சல்யூட் வேல்யூ டிவைடட் பை ட்ரூ வேல்யூ இன்டூ 100. அப்சல்யூட் எரர் டிவைட் பை ட்ரூ வேல்யூ இன்டூ 100. அப்போ ஸ்டூடெண்ட் ஏ அவர் என்ன பண்ணாரு? எவ்வளோ எரர் விட்டுருந்தாரு? ரிலேட்டிவ் எரர். இதுக்கு என்ன வேல்யூ கிடைச்சது எனக்கு? 0.004. 0.004. அவருக்கு அவரோட பெர்சன்டேஜ் எரர் நான் கண்டுபிடிக்கிறேன். பெர்சன்டேஜ் எரருக்கு என்னது? அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ ரிலேட்டிவ் எரரை நான் வந்து பெர்சன்டேஜ்ல சொல்ல போறேன். பெர்சன்டேஜ்ல சொன்னேன் அப்படின்னா என்னது? 0.4% அவர் எரர் விட்டுருக்காரு. 0.4% அவர் எரர் விட்டுருக்காரு. அதே பி வந்து என்ன வந்துச்சு? 0.03846 சம்திங் வந்துச்சு இல்லையா, இன்டூ 100. அப்போ இவங்க எவ்வளோ எரர் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.8% எரர் விட்டுருக்காங்க. அப்போ எது பெருசு? 3.8 தானே பெருசு பெர்சன்டேஜ்ல பார்க்கும்போது தெரிஞ்சிச்சா? இப்போ இவங்க தான் பெரிய எரர் விட்டுருக்காங்க. கிளியரா? பெர்சன்டேஜ் எரர்னா ஜஸ்ட் பெர்சன்டேஜ்ல போடுறீங்க, அவ்வளோதான், இன்டூ 100. ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இப்போலாம் யூடியூப்பை பார்த்து ஏதோ ஒன்று புதுசாக சமைப்போம் இல்லையா. ஸோ சமைக்கும் போது நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இதை வந்து மாவு வந்து 50 கிராம் போடுங்கன்றாங்க. அதுக்கு அடுத்தது அதில் சுகர் வந்து 5 கிராம் ஆட் பண்ணுங்கன்றாங்க. இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு குட்டி வெயிங் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி போட்டுட்டு இருக்கிறீங்க. ஓகேயா? அதில் 2 3 இல்லை ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டே தப்பாயிடுச்சுன்னே வச்சுக்கோமே. இங்கே சின்ன தப்பு தானே விட்டுருக்கோம் நம்ம நினைப்போம். ஆனால் என்ன ஆகும்? நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டில் அந்த தப்பு கரெக்டாக தெரியும், டேஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ 2 3 விஷயம் நம்ம தப்பாக விட்டுட்டோம். உப்பு கொஞ்சம் குறைச்சிட்டேன், காரத்தையும் கொஞ்சம் குறைச்சிட்டேன்னு என்ன ஆகும்? உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிடவே முடியாத மாதிரி ஒரு டிஷ் தான் வந்து சேரும். அதே தான் இங்கே ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ங்கிறது. ஸோ நிறைய நம்ம லென்த் மெஷர் பண்ணுறோம், மாஸ் மெஷர் பண்ணுறோம், ஆக்சலேஷன் மெஷர் பண்ணுறோம்னு எல்லாத்தையும் மெஷர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தப்பாக சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்லையும் அந்த தப்பு அப்படியே ஆட் ஆகி பெரிய எரராக வந்து சேரும் இல்லையா. இதுதான் ப்ராபகேஷன் ஆஃப் எரர். So when you calculate a value using a formula, the errors in the measured quantities combine. Measured quantities இருக்கிற errors வந்து என்ன ஆகும்? They will combine and the spreadனா என்னது? Propagate ஆகுது into the final result. Final resultல அது தெரியுது. This is propagation of error. ஓகேயா? So if length, breadth இது ரெண்டுலையுமே எரர் இருக்குன்னா அந்த ஏரியா கரெக்டான வேல்யூ நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏரியாவும் தப்பாக தான் இருக்கும். இதுதான் propagation of error. ஓகேயா? ஸோ அப்போ இதுக்கு பேசிக்காக சில ரூல்ஸ் இருக்குது ப்ராபகேஷன் ஆஃப் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேயா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அடிஷன் இது அதே மாதிரி தான். அடிஷன் சப்ட்ராக்ஷனை தனியாக புரிஞ்சுக்கோங்க, மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை தனியாக புரிஞ்சுக்கோங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷன் வைங்களேன், ஒன்றுமே இல்லை. Z is equal to A plus Bன்னு வச்சுக்கலாம் அடிஷன். Z is equal to A minus B சப்ட்ராக்ஷன். டோட்டல் அப்சல்யூட் எரர்ங்கிறது என்னன்னா, டோட்டல் அப்சல்யூட் எரர் ப்ராபகேஷன்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலி கிடைக்கிற டோட்டல் அப்சல்யூட் எரர் என்ன அப்படின்னா, எரர் இன் ஏ பிளஸ் எரர் இன் பி. இதில் என்ன இருக்கு, இதில் என்ன இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் எரர் கிடைச்சிரும். ஓகேயா? ஈவன் மைனஸாக இருந்தாலும் எரர் இன் ஏ பிளஸ் எரர் இன் பி தான். அங்கே சப்ட்ராக்ஷன்லாம் பண்ணக்கூடாது. அப்போ அங்கே அப்சல்யூட் எரர் என்ன ஆகும்னா del A plus del B. இங்கேயும் del A plus del B தான். del A plus del B தான். கிளியரா? கிளியராப்பா? ஸோ இதுவே ரிலேட்டிவ் எரர்னு போட்டோம்னு வச்சுங்க. ரிலேட்டிவ் எரர்னு போடும்போது என்ன ஆகும்னா அங்கே சின்ன வேரியேஷன் என்னென்னா del A plus del B அது கரெக்டு. del A plus del Bங்கிறது கரெக்டு. டிவைடட் பை A plus B. டிவைடட் பை A plus B வரும். del A plus del B டிவைடட் பை A plus B in case of addition. in case of addition. இதுவே சப்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் மாறாது, del A plus del B தான். டினாமினேட்டர் மட்டும் A minus B மாறிடுது. A minus B மாறிடுது. ஓகேயா? அப்போ பர்சன்டேஜ் எரர்னு போட்டோம்னா இதே வேல்யூ இன்டூ 100 அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. del A plus del B by A plus B into 100. இங்கே அதே மாதிரி இந்த வேல்யூ இன்டூ 100. A minus B into 100. அதுதான் வந்து என்னது? பர்சன்டேஜ் எரர். ஃபைன். இதில் மட்டும் இந்த சின்ன ப்ளஸ் மைனஸ் பார்த்துக்கணும். மற்றபடி அப்சல்யூட் எரரில் எரரை நம்ம ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே மைனஸ் இருந்தாலும் நீங்கள் எரரை ஆட் தான் பண்ண போகிறீங்க. கிளியராமா?
மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக இருக்குன்னு வச்சுக்கோம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆயிருந்துச்சுன்னா டோட்டல் ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே அப்சல்யூட் எரர் ப்ளஸ் நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு, அப்சல்யூட் எரர் ஒரே ஒரு விஷயத்தில் வரும் நான் சொல்கிறேன். ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு எரர் இன் ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் எரர் இன் பி டிவைடட் பை பி. ஃப்ராக்ஷனலாக நம்ம வந்து அந்த எரர்ஸை ஃப்ராக்ஷனாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன் கேஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஓகே, அப்போ அங்கே அப்சல்யூட் எரர் என்ன ஆகும்னா ஏ ப்ளஸ் பிக்கு என்ன ஏ இன்டூ பி இல்லையா, மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கும். ஏ இன்டூ பிக்கு அப்சல்யூட் எரர் என்ன ஆகும்னா பி இன்டூ டெல் ஏ ப்ளஸ் ஏ இன்டூ டெல் பி அப்படி மாறும். அண்ட் ரிலேட்டிவ் எரர் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா டெல் ஏ ப்ளஸ் இதுடைய எரர் தனியாக இதுடைய எரர் தனியாக, அப்போ டெல் ஏ divided by A plus del B divided by B இப்படி தான் மாறும். ஓகே, del A by A plus del B by B மாறிடும். பவர் ஃபார்முலா இன் கேஸ் பவர் ஃபேக்டரில் இருக்குது. ஸோ z is equal to a பவர் n இருக்குன்னா அந்த nங்கிற பவர் வந்து அப்படியே உங்கள் எரர் கூட மல்டிப்ளை ஆயிரும். அவ்வளோ டைம்ஸ் நமக்கு பெரிய எரர் கிடைக்கும். ஓகேயா, ஸோ ரிலேட்டிவ் எரர் in z is equal to n இன்டூ ரிலேட்டிவ் எரர் இன் a. ஏல எவ்வளோ எரர் இருக்கோ அதை இன்டூ n டைம்ஸ் போடுறோம். பவர் மல்டிப்ளைஸ் தி எரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன ஆயிடும், n இன்டூ ஏக்குள்ள ஏ மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ ஏ மட்டும் இருக்கும்போது டெல் ஏ பை ஏங்கிறதா ரிலேட்டிவ் எரர் இங்கே. அப்போ இது என்ன ஆகும், n இன்டூ டெல் ஏ பை ஏன்னு ஆயிரும். இதுவே நான் a பவர் n b பவர் m ரெண்டு பவர் வருது. அப்போ இங்கே என்ன ஆயிடும், n இன்டூ டெல் ஏ பை ஏ பிளஸ் m இன்டூ டெல் பி பை பி. அதுவே 4 டைம் இருக்குது. அப்போ என்ன ஆகும், n ஏக்கு பவர் n. அப்போ அதோட கரஸ்பாண்டிங்கை தான் நம்ம எடுக்கணும். டெல் ஏ பை ஏ பிளஸ் பிக்கு பவரில் m இருக்குது. அப்போ m இன்டூ டெல் பி பை பி பிளஸ் ஃப்ராக்ஷன்னாலும் அதே தான், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுக்கும் ஒரே ரூல் தான். அப்போ சி அண்ட் டி இருக்குது. சிக்கு டிக்கும் பவர் 1 தான். ஸோ டெல் சி பை சி பிளஸ் டெல் டி பை டி. கிளியரா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2025ல நினைக்கிறேன் நீட்ல கேட்டிருந்தாங்க இதே மாடல் கொஸ்டின். கிளியர்? தென் கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. கான்ஸ்டன்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை இக்னோர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இஃப் z is equal to 3b அப்படின்னா பியோட ரிலேட்டிவ் எரர் மட்டும் தான் அங்கே கன்சிடர் பண்ணுவோம். 3யை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். ஜஸ்ட் இக்னோர் த கான்ஸ்டன்ட். ஓகேயா, சிம்பிள், ரைட்? ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம். The resistance R is equal to V by I. இது உங்களுக்கு விசிபிளாக இருக்காந்தல்ல, R is equal to V by I. ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா தான். ஓகேயா, where V is equal to 100 plus or minus 5 volts. அப்போ இங்கே என்னது, இது certain digit, இது uncertain digit, இதுதான் எரர். ஓகேயா, plus or minus 5 volts and I is equal to 10 plus or minus 2.2. இந்த பாயிண்ட்ங்கிறது தான் அங்கே உள்ள எரர். வாட் இஸ் த டோட்டல் எரர் இன் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் எரர் இன் ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. எனக்கு தெரிஞ்ச 13ஆன டிஜிட்டை மட்டும் நான் வச்சு ஆரோட வேல்யூவை நான் கண்டுபிடிக்கிறேன். விக்கு வந்து 100, ஐக்கு வந்து 10 போட்டேன்னா ஆரோட வேல்யூ என்ன வருது, 10 ohms வருது என்னோட ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன், எரர் கண்டுபிடிக்கணும். அப்போ del r by r is equal to v by i. அப்போ இங்க என்ன ஆகும், del v by v plus del i by i. கரெக்டா? del v by v எவ்வளோ, del v ங்கிறது அந்த எரர் 5, v ங்கிறது certain ஆன நம்பர். அதே மாதிரி இங்க i பொறுத்த வரைக்கும் 0.2 தான் எரர்னு சொன்னேன், அண்ட் i வந்து certain ஆன நம்பர். இதை சால்வ் பண்ணுவோம். இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வருது, .07 வருது. ரைட்டா? இதுதான் மேக்ஸிமம் எரர் இன் ஆர். மேக்ஸிமம் எரர் இன் ஆர் என்ன, 0.07. 0.07னா அது எவ்வளோ பர்சன்டேஜில் போட்டோம்னா 7%. ஸோ 7%ங்கிறது தான் இதோட ஆன்சர். கிளியரா? பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்டூ 100 போடுவீங்க. இன்டூ 100 போடும்போது 7% வரும். அதான் ஆன்சர். ஓகே, யா, நெக்ஸ்ட் வேல்யூ. A physical parameter A can be determined by measuring the parameters B, C, D and E using the relation. A, B, C, D and E யூஸ் பண்ணி நம்மளால A கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா இந்த ஃபார்முலா, A is equal to B power alpha, C power beta, D power divided by D power gamma into E power delta. If the maximum errors in the measurement of B, C, D and E ஓட measurementsல errors எப்படி இருக்கும்னா, B ஓட error வந்து B1%, C ஓட error C1%, D க்கு D1%, E க்கு E1% டேட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேயா? இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, the maximum error in the value of A ல இருக்கக்கூடிய maximum error என்னன்னு கேட்டிருக்காங்க, determined by the experiment. ஃபைன்.
அப்போ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பெர்சன்டேஜ் எரர் இருக்கிற ஃபார்முலா அதே தான். ஸோ del a by a is equal to என்ன வரும், இந்த ஃபார்முலாவை அப்படியே பாருங்க. del a by a is equal to என்ன வரும், alpha into del b by b plus அதோட பவர்ஸ் வச்சு கரஸ்பாண்டிங்காக பண்ணுவோம் இல்லையா, பீட்டா into del c by c plus gamma into del d by d plus delta into del e by e. இவங்க தானே வருவாங்க. அப்போ ஆல்ஃபா இன்டூ இந்த del b by b ஓட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க, b1%. அப்போ ஆல்ஃபா இன்டூ b1%. அப்போ தனித்தனியாக நம்ம b1%, c1%ன்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக எழுதிடலாம், ஆல்ஃபா இன்டூ b1, எல்லாமே பர்சன்டேஜ் தானே இருக்குது. ஆல்ஃபா இன்டூ b1 ப்ளஸ் பீட்டா இன்டூ c1 ப்ளஸ் காமா இன்டூ d1 ப்ளஸ் டெல்டா இன்டூ e1%. இதுதான் என்னது, என்னுடைய பர்சன்டேஜ் ஆஃப் del a by a. இந்த எரர் டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் கொஷின் தான். பார்த்தீங்களா, கொஷின் தான் பெருசாக இருக்குது, பட் ரூல் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஃபைன். ஸோ எஸ், வழக்கம் போல் எண்ட் ஆஃப் தி கான்செப்ட் வந்தாச்சு. நீட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம பண்ணிவிட்டு நம்மளுடைய கிளாஸை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Taking into account of the significant figures, what is the value of 9.99 meter minus 0.0099 meter? நீட் 2020ல கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வே பண்ண வேண்டாம், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் நம்ம ஒரு ரூல் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணுறதா இருந்தால் எந்த டிஜிட்டில் டெசிமல் பிளேசஸை கவுண்ட் பண்ணுங்க, லீஸ்ட் டெசிமல் பிளேசஸ் என்ன இருக்கோ ஆன்சர்லையும் அதே லீஸ்ட் டெசிமல் பிளேசஸ் தான் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ இது ரெண்டுலையும் லீஸ்ட் டெசிமல் பிளேசஸ் என்ன, இதில் 4 டெசிமல் பிளேசஸ் இருக்குது, இதில் 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. அப்போ 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கக்கூடியதான் என்னுடைய ஆன்சர் வேல்யூ. எல்லா வேல்யூவும் சேம் தான். இதில் யார் 2 டெசிமல் பிளேசஸோடு இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன், இவங்க மட்டும் தான் 2 டெசிமல் பிளேசஸோடு இருக்கிறாங்க. அப்போ இவங்க தான் என்னோட ஆன்சர். சிம்பிள். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் உட்காந்து சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கரெக்டாக? ஏன்னா வேல்யூ எல்லாமே சேம் தானே, 9.9, 9.98, 9.8. அப்போ 2 டெசிமல் பிளேசஸ் வரணும். ஏன்னா அதுதான் கரெக்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ 2 டெசிமல் பிளேசஸ் இவருக்கு தான் வந்திருக்குது. ஸோ அவங்க தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். The area of rectangular field meter square of length கொடுத்துட்டாங்க, breadth கொடுத்துட்டாங்க. After rounding off the value of correct significant figures, again length breadth கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு L into B ன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ L into B னா அங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை கவுண்ட் பண்ணுவோம். யாருக்கு லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கோ அவங்க தான் ஆன்சரில் வருவாங்க. அப்போ இங்கே இதுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளோ, 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். கரெக்டா? லெங்த்தை பொறுத்த வரைக்கும். பிரெத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது, 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அப்போ 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் என்னோட ஆன்சரில் இருக்கணும். பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து எத்தனை இருக்குது, 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. அண்ட் ஆப்ஷன் பியில் 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஆப்ஷன் டியில் பாருங்க, பவருக்கு நோ வேல்யூ. அப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இங்கே பவருக்கு நோ வேல்யூ, இது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. எனக்கு லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் வேணும். பிரெத்தில் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குது. அப்போ 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கிறவன் தான் என்னோட ஆன்சர். ஸோ ஆப்வியஸ்லி சி இஸ் த ஆன்சர். இதுலேயுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரூல் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ டைம் சேவ் ஆகுது. கரெக்டா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இன் அன் எலக்ட்ரிக் கரண்ட், அண்ட் அது எந்த இயர் வந்ததுப்பா, 2022ல வந்த கொஸ்டின். இன் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட் த வோல்டேஜ் இஸ் மெஷர்ட் as V is equal to 200 plus or minus 4 volt and the current is measured as கரண்டோட வேல்யூ கொடுத்தாங்க. அண்ட் நான் சொல்லியிருக்கேன் இந்த பிளஸ் ஆர் மைனஸ் வந்தாலே இதெல்லாம் என்னது எரர். ஓகேயா? த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீட் 2024ல வந்த கொஸ்டின் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, V by I. அப்போ வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக நம்ம V by I முதல்ல கண்டுபிடிச்சிடலாமா? Vக்கு வந்து என்னது 200 டிவைடட் பை ஐயில் வந்து என்னது 20. ஸோ 200 by 20னா இங்கே என்ன ஆயிடும், 10 ohms வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. 4லையுமே 10 ohms இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது, ஆர் அது கூட என்னது டெல் ஆரும் வரும் இல்லையா, எல்லாத்துலேயுமே எரர் வந்திருக்கு. அப்போ டெல் ஆரோட வேல்யூ என்னன்னு நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும், டெல் ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு del V by V plus del I by I. அப்போ இது நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ del V by V 4 by 200 plus del I by I 0.2 by 20. ரெண்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு 0.02 plus 0.01 which is equal to 0.03. 0.03 வந்து del R by R.
அப்போ அதுலேருந்து டெல் ஆர் தான் எனக்கு தேவை. டெல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.03 இன்டூ ஆர். இந்த கொஷினில் அவ்வளோதான், அந்த கொஷினில் போட்டு குழப்பிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ டெல் ஆர் இன்டூ ஆர்னா 0.03 இன்டூ 10 விச் இஸ் 0.3. 0.3 தான் என்னோட இந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் வரக்கூடிய எரர் வேல்யூ. அப்போ ஆக்சுவல் வேல்யூ 10, 0.3 வந்து எரர் வேல்யூ. 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஓம்ஸ், இதுதான் கரெக்ட் ஆன்சர். 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஓம்ஸுங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். கிளியராமா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் படித்தோம் குயிக்காக ரீகேப் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பார்த்தோம். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமான ரூல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அந்த ரூல்ஸ் கிளியராக இருந்துச்சுன்னா ஈஸியாக பார்த்த உடனே ஆன்சர் பண்ண முடியுது. நீட் எக்ஸாம்பிள் நம்ம அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் என்ன பார்த்தோம்? ரவுண்டிங் ஆஃப் பார்த்தோம். ரவுண்டிங் ஆஃப் வேல்யூஸ். ஸோ அதை இந்த மாதிரி பண்ணுவோம். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு என்ன ரூல் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு என்ன ரூல் இருக்குங்கிறது சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோட எண்ட்லேயே சொன்னேன். அண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது 5 விட பெருசாக இருந்தால் என்ன, 5 விட சின்னதாக இருந்தால் என்ன, ஈக்குவல் டு 5 இருந்தால் ஆர்டர் ஈவன் ரூல். அது ரவுண்டிங் ஆஃப்ல சொல்லி கொடுத்தேன். அடுத்தது தேர்ட் வந்து என்னது? மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மீட்டர் ஸ்கேல், வெர்னியர் காலிப்பர், ஸ்க்ரூ கேஜ் பார்த்தாச்சு. டன் அண்ட் டஸ்டட். கரெக்டா? ஃபோர்த்தில் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா எரர் அனாலிசிஸ். எரர் அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ எரர் அனாலிசிஸில் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது 3 எரர் தான். அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பெர்சன்டேஜ் எரர். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ரூலுக்கும் ஏற்ற மாதிரி அந்த எரர் எப்படி மாறுது, அதோட ப்ராபகேஷன் எப்படி இருக்குது, அதையும் நம்ம பார்த்தாச்சு. கிளியரா? தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகேயா? எஸ், தேங்க்யூ. இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.